ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என் பேர் கார்த்திக். மறுபடியும் உங்கள டெஸ்ட் தமிழா சேனல்ல சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது, எப்படி நம்ம ஒரு 3 டியர் அப்ளிகேஷன கம்ப்ளீட்டா ஒரு ஏஐ யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான். இதுக்கு முன்னாடியே நம்ம டெஸ்ட் தமிழா சேனல்ல எப்படி வந்து ஒரு யூஐ டெஸ்டிங் பண்றது, எம்சிபி சர்வர யூஸ் பண்ணி, அதே மாரி டேட்டாபேஸ் டெஸ்டிங் பண்றது, ஏபிஐ டெஸ்டிங் பண்றது அப்படின்றத பார்த்திருந்தோம். போன வீடியோல நம்ம ஏபிஐ டெஸ்டிங் எப்படி பண்றதுன்றத தான் பார்த்திருந்தோம். அதான் இந்த விண்டோ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த விண்டோ. ஸோ இங்க வந்து நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, சும்மா ஒரே ஒரு கமாண்ட், அதாவது ஐ வாண்ட் டு பெர்ஃபார்ம் அன் ஏபிஐ டெஸ்ட் ஆஃப் மை அப்ளிகேஷன் வித் திஸ் ரன்னிங் அப்ளிகேஷன் லோக்கலி அப்படி சொல்லி இந்த யூஆர்எல்ல குடுத்துட்டு, அதோட ஸ்கீமா குடுத்த உடனே, அது என்டையர் அப்ளிகேஷன வந்து இத்தன பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ல டெஸ்ட் பண்ணிடுச்சு பாருங்க. கெட் ப்ராடக்ட்ஸ், அதோட கெட் ப்ராடக்ட் பை ஐடி, அப்புறம் வேலிட் அண்ட் இன்வேலிட் சினாரியோ, அதே மாரி ப்ராடக்ட் கிரியேஷன் சினாரியோ, இங்க பாருங்க எத்தன ப்ராடக்ட் அது கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் அதே மாரி புட் ஆப்பரேஷன், அப்புறம் டெலீட் ஆப்பரேஷன், இது எல்லாமே நமக்கு டெஸ்ட் பண்ணி ஒரு டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட்ட லெஸ் தென் லைக் கப்புள் ஆஃப் மினிட்ல நமக்கு குடுத்துருச்சு. இது வந்து நம்ம பண்ணது எப்படி அப்படின்னா, அந்த பிளேரைட் எம்சிபி சர்வர் எனக்கூடிய அந்த டூல் தான் நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சர்வர் தான் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் இது எல்லாமே நமக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இத பத்திலாம் நம்ம ஏற்கனவே இத பத்தி பேசியிருக்கோம். ஸோ அதான் வந்து நம்ம போன வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு படி மேல போயி நம்ம இந்த ஏபிஐ மட்டும் டெஸ்ட் பண்ணாம, எனக்கு இந்த யுஐ கூட நம்ம டெஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த யுஐ கூட நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறேன். ஸோ எப்படி வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ வந்து இந்த யுஐ ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி, நம்ம வந்து ஏபிஐயும் டெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் டேட்டாபேஸையும் டெஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெறைய அப்ளிகேஷன் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க சப்போஸ் இந்த கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு 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 ப்ராடக்ட் ஒண்ணு கிரியேட் பண்றீங்க இங்க. கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, அத டெலீட் பண்றீங்க. யுஐல சிலது எடிட் ஆயிருக்கும். வேறஸ் இந்த டேட்டாபேஸ்ல எடிட் ஆயிருக்காது. டேட்டா நீங்க சப்போஸ் இங்க மாடிஃபை பண்றீங்க அப்படின்னா, ஏன்னா அது லோக்கல் கேஷ்ல இந்த டேட்டா இருந்திருக்கலாம். அதே மாரி ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் ஸ்கீமா கரெக்ட்டா இருக்கும். பட் ஏபிஐல பார்த்தீங்கன்னா, ரிட்ரீவ் பண்ற இடத்துல அந்த ஜேசான் அ டீசீரியலைசேஷன்ல ஏதாவது எரர் ஆகி அது வந்து எக்செப்ஷன் அடிச்சிருக்கலாம். ஸோ தட் ஏபிஐ டெஸ்டிங் கூட இம்பார்ட்டன்ட். ஸோ யுஐ, ஏபிஐ, டேட்டாபேஸ் இந்த 3மே நம்ம டெஸ்ட் பண்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அதான் 3 டியர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஸோ இந்த எல்லாமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா யுஐ டெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு பிளேரைட் யுஐ ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கணும். ஏபிஐ டெஸ்ட் பண்றதுக்கு பிளேரைட் ஏபிஐ கூட யூஸ் பண்ணலாம். இல்லன்னா ரெஸ்ட் ஷார்ப், இல்லன்னா ரெஸ்ட் அஷ்யூர்ட் ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணலாம். இல்ல போஸ்ட்மேன் ஃபார் மேனுவல் டெஸ்டிங் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா, டேட்டாபேஸ் டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க நெறைய கொரிலாம் எழுதி நீங்க அத டெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். இது எல்லாமே எனக்கு ஒரே லைன் ஆஃப் ப்ராம்ப்ட்ல டெஸ்ட் பண்ணணும். வித்தவுட் ரைட்டிங் ஈவன் எ சிங்கிள் லைன் ஆஃப் கோட். எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த ஏபிஐ, யுஐ, டேட்டாபேஸ் டெஸ்டிங் இந்த 3மே நாங்க பண்ணணும் அப்படின்னா, நமக்கு 2 டூல் வேணும். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பிளேரைட் எம்சிபி சர்வர், அது வந்து நமக்கு யுஐ அண்ட் ஏபிஐ டெஸ்டிங் பண்ணுன்றத நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். இப்போ இந்த SQLite டேட்டாபேஸ் டூல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த SQLite டேட்டாபேஸ் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத பார்த்திருந்தோம். ஸோ அதே டூல் தான் நம்ம இந்த வாட்டியும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த என்னோட விண்ட்சர்ஃப் நான் போனேன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க. நம்ம வந்து பிளேரைட் எம்சிபி சர்வர் இதுக்கு முன்னாடியே கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த SQLite டேட்டாபேஸ் எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படின்றதையும் ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே கான்செப்ட் தாங்க. நான் எந்த சேஞ்சும் பண்ணல. பட் இங்க வந்து இந்த எம்ப்ளாயி ஆப் டேட்டாபேஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டேட்டாபேஸ் இந்த இந்த எம்ப்ளாயி ஆப்க்கு பதிலா நம்ம இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற எம்ப்ளாயி டிபி அதாவது ப்ராடக்ட் டிபிய வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, முதல்ல இந்த டேட்டாபேஸ் எங்க இருக்குன்றத நான் முதல்ல எடுத்துக்க போறேன். அதோட பாத் எடுத்துக்க போறேன். ஸோ இந்த பாத் பார்த்தீங்கன்னா, என்னுடைய மேக் மெஷின்ல வந்து இந்த இடத்துல இருக்குது. ப்ராடக்ட்.db அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னுடைய ஹைப்பர் டெர்மினல ஓப்பன் பண்ணி, இந்த ப்ராடக்ட் உடைய எக்ஸாக்ட் பாத்த வந்து முதல்ல எடுத்துக்க போறேன். ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, மேக்ல நெறைய வழிகள் இருக்கு. நான் வந்து ஒன் ஆஃப் த வழி என்ன அப்படின்னா, இந்த ஃபைல தூக்கி நீங்க டைரக்ட்டா அந்த டெர்மினல்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட லொகேஷன் அந்த ஃபுல் பாத் உங்களுக்கு வந்துரும். ஸோ அந்த பாத்த நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட விண்ட்சர்ஃப் டெர்மினல்ல போயிட்டு, இந்த பாத்த மட்டும் மாத்திடுறேன். எம்சிபி டேட்டாபேஸ் சர்வருடைய இடத்த நான் வந்து இங்க கான்ஃபிகர் பண்றேன். அவ்வளோதான். ஒன்ஸ் நம்ம இத சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய கிளாட் டெஸ்க்டாப்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். இல்லாட்டினா அந்த சேஞ்சஸ்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காது. ஸோ அத நான் ஸ்டாப் பண்ணிட்டு, இப்போ போய் நான் மறுபடியும் இந்த கிளாட் டெஸ்க்டாப்ப ஓப்பன் பண்ண போறேன். த மொமெண்ட் ஐ ஓப்பன்ஸ் இட், இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த யுஐயும் யுஐ எனக்கூடிய இந்த பிளேரைட் எம்சிபி சர்வரும் கான்ஃபிகர் ஆயிருக்கும். SQLite டேட்டாபேஸ் சர்வரும் கான்ஃபிகர் ஆயிருக்கும். இந்த 2மே இப்போ கான்ஃபிகரிங் ஆயிருச்சு. அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நீங்க தப்பான பாத்லாம் குடுத்துருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடனே அந்த எம்சிபி சர்வர் வந்து உங்களுக்கு எரர் காமிக்கும் இங்க. அதாவது குட் நாட் ஏபிள் டூ கனெக்ட் தட் பர்ட்டிகுலர் லொகேஷன் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ நீங்க நம்பல அப்படின்னா, நான் சப்போஸ் இந்த ப்ராடக்ட்ட டெலீட் பண்ணிட்டு சேவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சும்மா இந்த இடத்த நான் மாத்திட்டேன். இப்போ நான் அந்த கிளாட க்ளோஸ் பண்ணிட்டு, இப்போ நான் அந்த கிளாட் டெஸ்க்டாப் மறுபடியும் ஓப்பன் பண்றேன்னு வைங்க.
நம்ம ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஒரு எரர் இங்கே காமிக்கும். அதாவது இந்த டேட்டாபேஸ் சர்வரில் போய் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்றது காமிக்கும். என்னடா காமிக்க மாட்டேங்குது. இப்போ போயிட்டு மறுபடியும் கிளாடோடைய செட்டிங்ஸில் போயிட்டு ஐ திங்க் நான் இங்கே .dbன்னு கொடுத்தனால அது ஒர்க் ஆகுதோ. மேபி இந்த டிபியை நான் தூக்கிடுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இப்போ நான் அந்த கிளாட் டெஸ்க்டாப்பை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கிளாட் டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஓப்பன் ஆகுது. ஓப்ஸ், இங்கே பாருங்கள், எரர் அடிக்குது பாருங்கள். MCP SQLite சர்வர் டிஸ்கனெக்டட் ஃபார் ட்ரபிள் ஷூட்டிங் கைடன்ஸ் ப்ளீஸ் விசிட் த டிபக்கிங் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருந்தா இந்த எரர் உங்களுக்கு உடனே வந்துடும். நான் கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணனால எனக்கு வந்து அது கரெக்டாக ஒர்க் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் பழைய ஸ்டேட்டுக்கு நான் ரிவர்ட் பண்ணிட்டேன், கோடை சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் போய் இந்த MCP சர்வரை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் இந்த கிளாட் டெஸ்க்டாப்பை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி கரெக்டாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். கூல், ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதான் நீங்கள் உங்களுடைய ஆக்சுவல் டெஸ்டிங்கை நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ Playwright MCP சர்வர் ஃபார் UI அண்ட் API டேட்டாபேஸ் கனெக்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுதான். இப்போ நீங்கள் கேட்கலாம், கார்த்திக் எங்கள் கம்பெனியில் வந்து நாங்கள் வந்து SQLiteலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, SQL சர்வர் தான் யூஸ் பண்ணுறோம், இல்லை MySQL யூஸ் பண்ணுறோம், இல்லைனா நீங்கள் வந்து PostgreSQL யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கான எல்லா கான்ஃபிகரேஷனும் நீங்கள் வந்து பண்ணலாம். அதை பற்றியும் நான் வந்து நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் எப்படி பண்ணுறது அப்படின்றது. அதாவது Azure Automation MCP சர்வர் எனக்கூடிய அந்த MCP சர்வருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கே போட்டிருக்கோம். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த Azure Automation, இந்த ரெபாசிட்ரி, அதுக்கப்புறம் இந்த MCP டேட்டாபேஸ் சர்வருக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கேயே இந்த நம்மளுடைய டாக்குமெண்டேஷன் இந்த லிங்க் இருக்குது. இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். SQL சர்வரில் எப்படி ஒர்க் பண்ணுறது, SQLiteல் எப்படி ஒர்க் பண்ணுறது, அப்புறம் PostgreSQL எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 3 டேட்டாபேஸ் டைப்ஸே நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். MySQL இன்னும் சப்போர்ட் பண்ணல, அதை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். கூல். ஸோ இப்போ எல்லாம் பண்ணியாச்சு, செட்டப்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கிளாட் டெஸ்க்டாப் ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரிட்டி குட். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும் இந்த MCP சர்வருக்கு, அது இந்த கிளாட் டெஸ்க்டாப்பில் நம்ம சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ முதல்ல போய் இந்த ப்ராடக்ட்ஸ் பேஜுக்கு, இந்த ப்ராடக்ட் பேஜுக்கு போயிட்டு நீ இந்த கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணு. கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸையும் நீ என்டர் பண்ணு. என்டர் பண்ணிவிட்டு என்டர் பண்ண இந்த ப்ராடக்ட் வந்து APIயில் கிரியேட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணு. அதே மாதிரி UIயில் கிரியேட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணு. அதே மாதிரி டேட்டாபேஸில் கிரியேட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணு அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கான ப்ராம்ப்டை நான் ஏற்கனவே இங்கே எழுதி வச்சுருக்கேன். அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போய் நான் பேஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அதான் இது. ஸோ நேவிகேட் டு திஸ் பர்டிகுலர் URL and create product link by clicking the create link, then create a product with this realistic data. நான் என்ன சொல்கிறேன், டேட்டா கூட எனக்கு கொடுக்கவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வித் சம் ரியலிஸ்டிக் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுவே ஒரு டேட்டாவை திங்க் பண்ணி என்டர் பண்ணிடும் நமக்காக. அதுக்கப்புறம் ஒன்ஸ் சேவ்டு செக் த SQLite database for the created product, then close the browser. Also perform API test for these data that you have created. The schema for the API to test is this அப்படின்னு கொடுத்து நம்ம ஸ்கீமா கொடுத்துடலாம். ஏன்னா அந்த API டெஸ்டிங் பண்ணால் அந்த ஸ்கீமா நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்கீமாவை காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இஸ் அட்டாச்ட், இஸ் ஆடட். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, you also need to ensure the APIs tested for the given UI operations அப்படின்னு கொடுத்துட்டேன். ரைட், இது எல்லாம் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, க்ளோஸ் தி ப்ரௌசர் ஒன்ஸ் த டெஸ்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட். அவ்வளோதாங்க. இது எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்டர் பண்ணோன்னு வைங்க, எல்லாமே நமக்காக இந்த AI எனக்கூடிய MCP சர்வரை நமக்காக செஞ்சிடும். ஸோ இப்போ நான் போய் இதை ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ண உடனே பாருங்கள் அது என்னென்ன பண்ண போகுது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது என்ன பண்ண போகுதுன்னா, ஒரு பிளான் மாதிரி கிரியேட் பண்ணிச்சு. ஓகே, நான் வந்து போய் இந்த ப்ராடக்ட் பேஜை ஓப்பன் பண்ணணும், அப்புறம் ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் எல்லா ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாம் அது போட்டுருச்சு. போட்டதுக்கப்புறம் பாருங்கள் அது ஒவ்வொன்றா டேட்டாவை என்டர் பண்ண போகுது. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு ரியலிஸ்டிக் டேட்டாவை என்டர் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ ப்ராடக்ட்டை உடனே அது என்ன பண்ணியிருந்தா பாருங்கள், Intel Core i7-13700Kன்னு சொல்லி அதை என்டர் பண்ணிடுச்சு. இந்த டிஸ்கிரிப்ஷன் என்டர் பண்ணிடுச்சு. அப்புறம் ப்ராடக்ட் டைப் வந்து CPU, அது கண்டிப்பாக CPU தான். ஸோ கிரியேட் பண்ணி இங்கே பாருங்கள் இப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்னு, வேறு லெவலு. கிரியேட் பண்ணிட்டு அது ப்ரைஸ் கூட $419 கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் 419 வருது. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஓகே நான் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் SQLite டேட்டாபேஸ் போய் செக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ SQLite டேட்டாபேஸ் போய் செக் பண்ணுது பாருங்கள். டேபிள்ஸை போய் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்கிரைப் டேபிள் கொடுத்து அதை ப்ராடக்ட்ஸ் டேபிளை வாங்கிட்டு
அதில போயிட்டு ரீட் கொரி பண்ணுது பாருங்க. மொத்தமா ப்ராடக்ட்லாம் வந்திருக்கு. ஓகே பெர்ஃபெக்ட். ஐ கேன் சி த ப்ராடக்ட் ஐடி இஸ் கிரியேட்டட். அமேசிங். அது கிரியேட் பண்ணிருச்சு. இப்போ உடனே போயிட்டு ஏபிஐ டெஸ்டிங் இப்போ பண்ண போகுது. அங்க போய் என்ன பண்ணுதுன்னா, அந்த பிளேரைட் கெட்ன்னு சொல்லி அந்த கெட் ஆப்பரேஷன பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் அ இது என்ன பண்ணுது அப்படின்னா, கெட் ப்ராடக்ட்ஸ எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கெட் ப்ராடக்ட்ல போயிட்டு இந்த கெட் ப்ராடக்ட்ஸ எடுத்துக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் பை ஐடியில தூக்கி நம்ம 8வது ப்ராடக்ட் தான் கிரியேட் பண்ணியிருந்தோம்னு சொல்லி இந்த டேட்டா பேஸ்லேருந்து எடுத்த அந்த வேல்யூவ தூக்கி எடுத்து வச்சுக்கிட்டு, அது என்ன பண்ணுதுன்னா, இப்போ அந்த ப்ராடக்ட் மட்டும் வந்திருக்கா இல்லையான்றது ஏபிஐல டெஸ்ட் பண்ணுது. கெட் ப்ராடக்ட் பை ஐடிய. செக் பண்ணி முடிச்சுட்டு, ஓகே எல்லாம் பெர்ஃபார்ம் கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, உடனே அதுவே ஒரு போஸ்ட் ஆப்பரேஷனையும் ட்ரை பண்ணுது பாருங்க. நம்ம பண்ண அதே யூஐ ஆப்பரேஷனையும் ஒரு தடவ அது போஸ்ட் ஆப்பரேஷன் டேட்டா பேஸ்லயும் அந்த யூஐ ஏபிஐலயும் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, டெலீட் ஆப்பரேஷன் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு, இப்போ டேட்டா பேஸ்லயே போய் செக் பண்ணுது ஒரு தடவ. கிட்டத்தட்ட நம்ம சொன்னது ஒரு விஷயம். அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுடா அப்படின்னு சொன்னோம். ஆனா அது என்னடான்னா, குடுத்த காசுக்கும் மேல பயங்கரமா வேல பார்த்து, ஏகப்பட்ட டெஸ்டையும் நமக்கு ஒரே டயத்துல பண்ணி முடிக்குது பாருங்க. இது வந்து கன்ஃபார்மா ஒரு மேனுவல் டெஸ்டிங்ல நம்ம பண்றோம் அப்படின்னா, நெறைய டைம் நமக்கு ஸ்பெண்ட் ஆகும். 100% ஷூர். இது நமக்கு மினிமம் இந்த டெஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ்ட் பெர்சன் டெஸ்ட் பண்ணணும்னு நெனச்சா கூட, நமக்கு மினிமம் இந்த டெஸ்டிங் பண்றதுக்கு ஒரு ஒரு 30 நிமிஷம் டூ 40 நிமிஷம் ஆகும். புதுசா வர்றவனுக்கு கண்டிப்பா இது ஒரு 1 ஹவர் இல்ல 1 1/2 ஹவர்ஸ்க்கு மேல ஆகும். அதுவே ஆட்டோமேஷன் பண்ணணும்னு நெனச்சுக்கோங்க, அது மறந்துட வேண்டியது தான். அவன் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 டே இல்ல 2 டேஸ் பண்ணிருவாங்க. இது ஃபுல்லா முடிக்கிறதுக்கு. அதுவும் எல்லா ரிக்வயர்மென்ட்டும் கரெக்ட்டா அச்சீவ் பண்ணி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுடா, ரியலிஸ்டிக்கா எழுதுடான்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப நேரம் ஆகும் கண்டிப்பா எழுதுறதுக்கு. பட் இங்க பாருங்க, யூஐ ஆப்பரேஷன் கம்ப்ளீட்டட், database verification completed, API testing result completed, data consistency, browser closed. Awesome. எல்லாமே நமக்காக பண்ணி கொடுத்துச்சுங்க. இது எல்லாமே வித்தவுட் அஸ் ரைட்டிங் ஈவன் அ சிங்கிள் லைன் ஆஃப் கோட். ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் தான் கொடுத்தேன். இது எல்லா வேலையும் இந்த பிளேரைட் எம்சிபி சர்வரும் அந்த டேட்டாபேஸ் சர்வர் இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் நம்ம ஏதோ ஒரு டூல் தான் யூஸ் பண்ணோம். ஒன்று பிளேரைட் எம்சிபி சர்வர் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா டேட்டாபேஸ் சர்வர் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 டூலையும் யூஸ் பண்ணி ஒரு ஒரு என்டையர் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏஐ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, டோட்டலா ஏதாச்சும் ஒண்ணு தேவை, நமக்கு ஏதாவது ஒரு ஆப்பரேஷன பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நெனச்சோம்னா, உடனே ஃபர்ஸ்ட் போய் என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட டூலிங் கேப்பபிலிட்டிய போய் எனேபிள் பண்ணி செக் பண்ணும். நமக்கு இந்த மாரி டூல்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுமா, இல்லையா அப்படின்னு செக் பண்ணும். அதான் இந்த எம்சிபி சர்வர்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எம்சிபி சர்வர் தான் அதோடைய ஃபர்ஸ்ட் டூல் இந்த இந்த ஏஐக்கு. அந்த ஏஐ அப்படின்னு சொல்றது என்னன்னா, இந்த கிளாட் சானட் இந்த 4 இந்த மாடல். இது உடனே என்ன பண்ணும்னா, ஓகே நம்ம மெஷின்ல வந்து இந்த 2 டூல் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்ம 2 டூல்லே ஏதாவது கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். இருந்துச்சுன்னா அந்த டூலுக்கு கால் பண்ணி அதில் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண பார்க்கும். சப்போஸ் அந்த டூலில் அந்த கேப்பபிலிட்டி கிடையாதுன்னு நினச்சாங்கன்னா, ஏதாவது இந்த கிளாடே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு முறையில் அதை டெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண பார்க்கும். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு லோக்கலில் ரன் ஆகிறனால, இந்த கிளாட்னால எல்லா ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ நமக்கு ஒரு டூலிங் தான் தேவை. அந்த டூலிங் தான் இந்த எம்சிபி சர்வர். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோல இந்த எம்சிபி சர்வர் பத்தி நெறையவே பேசியிருக்கோம். இந்த வீடியோல நம்ம எம்சிபி சர்வர் பத்தி பார்த்துருக்கோம். ஸோ இதோட அந்த எம்சிபி சர்வர் எப்படிலாம் ஒர்க் ஆகுது, என்ன ஏதுன்றத நம்ம கிளியரா பார்த்து முடிச்சுட்டோம். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம எம்சிபி சர்வர் வந்து ஒரு கிளாட் டெஸ்க்டாப்ல மட்டுமே வச்சு தான் ரன் பண்ணியிருக்கோம். இதே எப்படி ஒரு விஎஸ் கோட்ல ரன் பண்ணலாம், இல்ல கர்சர் ஐடியில ரன் பண்ணலாம், இல்ல விண்ட்சர்ஃப் இல்லன்னா கிரோ இந்த ஐடியிலலாம் எப்படி ரன் பண்றது, அதே மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எப்படி ரன் பண்றது அப்படின்றதையும் ஃபியூச்சர் வீடியோல பார்ப்போம். பட் இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோமோ, இது எல்லாமே அப்சல்யூட்லி எல்லா கம்பெனிலையும் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கு மேலேயும் நீங்கள் ஏஐ பற்றி படிக்கணும், இல்லை ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பற்றி படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, என்னுடைய யூடமி கோர்சஸ்லாம் போய் பாருங்கள். என்னோட யூடமி கோர்சஸில் இதை பற்றி நான் நிறையவே பேசியிருக்கேன். அதாவது அந்த கார்த்திக் சொல்லி நீங்கள் அந்த யூடமியில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, அதை யூடமி கார்த்திக் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் 4th பேஜில் என்னுடைய கோர்சஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஏஐ கோர்சஸ்லாம் இருக்கும். அதாவது பில்ட் ஜென்ஏஐ மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். அதே மாதிரி டெஸ்ட் ஏஐ எல்எம் ஆப் வித் டீப் எவால்வ் ராகாஸ் அண்ட் ஓலாமா வித் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் டெஸ்டிங். அதே மாதிரி பில்ட் அண்ட் டெஸ்ட் ஏஐ ஏஜென்ட்ஸ் சாட்பாட்ஸ் ராக் அண்ட் ஓலாமா வித் லோக்கல் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அப்புறம் ஃபைன் டியூன் த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா விஷயமும், இந்த எம்சிபிஸை பற்றி பேசின எல்லா விஷயமும் நம்ம இந்த கோர்ஸில் கவர் பண்ணியிருக்கோம். இந்த யூசிங் ஜென்ஏஐ அண்ட் ஏஐ ஏஜென்ட்ஸ் இன் சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்ற கோர்ஸ். ஸோ இந்த 5 கோர்ஸுமே வெரி வெரி அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட் கோர்சஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏஐயில் ஒரு
கிளியர் விஷன் கிடைக்கும். என்ன இந்த இண்டஸ்ட்ரி போயிட்டுருக்கு அப்படின்றது. நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணணுன்றதையும் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பா இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த கோர்ஸோடைய கூப்பன் கோட்ஸ்லாம் நான் அடிக்கடி என்னுடைய LinkedInல இல்லாட்டினா என்னோட வெப்சைட்ஸ்லாம் போட்டிருப்பேன். ஸோ அத போய் பாருங்க. மறுபடியும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம்.